ஒரு தொழிலதிபர் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்கிறார். அவருடன் அதே கம்பார்ட்மெண்டில் சோவும் பயணம் செய்கிறார். அந்த கம்பார்ட்மெண்ட்க்கு அவசரமாக ஒரு பெண் வந்து ஏறுகிறாள். அந்த பெண் சோவுடன் பேச்சு கொடுக்கிறார். இருவரும் மரக்காணத்தின் சாப்பிடுவதாக முடிவு செய்யப்படுகிறது. மரக்காணம் வந்தவுடன் இருவரும் இறங்கி ஓட்டலுக்கு சென்றுவிட, ரயில் கிளம்பிவிட்டதாக சர்வர் சொல்ல, கை கழுவி பணம் செலுத்தி ஹோட்டலை விட்டு வெளியே வந்து பார்த்த சோ அதிர்ச்சியடைகிறார். அந்த பெண்ணையும் காணவில்லை. ரயிலும் சென்றுவிட, அதே நேரம் தொழிலதிபர் இருக்கும் கம்பார்ட்மெண்டில் அசோகன் பெரியவரை கொலை செய்துவிடுகிறார். அடுத்த ரயில் நிலையத்தில் தொழிலதிபர் கொலை செய்யப்பட்டதை அறிந்து சோ தான் காரணம் என நினைத்து அவரை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வருகிறார்கள். இந்த கேஸை கண்டுபிடிக்க ஜெய்சங்கர் வருகிறார். அவர் விசாரித்துவிட்டு சோ அந்த பெண்ணால் ஏமாற்றப்பட்டதையும் கண்டுகொள்கிறார். அந்த பெண்ணை கண்டுபிடிக்கும் வரை சோவை தன்னுடன் இருக்குமாறு ஜெய்சங்கர் கேட்டுக்கொள்ள, அப்படியே இருவரும் அவரை தேடி அலைகிறார்கள். பின் தொழிலதிபர் தங்கியிருந்து அதே ஓட்டலுக்கு சென்று தங்க முடிவு செய்கிறார்கள். இப்படி ஓட்டலில் சென்று தங்கும் பொழுது ஜெய்சங்கர் தன் முன்னாள் காதலியை சந்திக்கிறார். அவரும் அதே ஹோட்டலில் வேலை செய்கிறார். வறுமை நிலை காரணமாக அந்த ஓட்டலில் வேலை செய்வதாக அவர் கூறுகிறார். ஜெய்சங்கர் மீண்டும் தன் காதலை புதுப்பிக்க முயல்கிறார். அந்த ஓட்டலுக்கு சோவை கொலை செய்ய கொலை கும்பல் ஆட்களை அனுப்புகிறது. ஜெய்சங்கர் அவரை காப்பாற்றுகிறார். தொழிலதிபரின் கொலைக்கும் இந்த ஓட்டலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதை கண்டறிந்து, பின் சோவும் ஜெய்சங்கரும் மாறுவேடம் அணிந்து அதே ஹோட்டலுக்கு வந்து தன்னிடம் பெரும் பணம் இருப்பதாகவும் மறுநாள் நீலகிரி எக்ஸ்பிரஸ் செல்வதாகவும் கூறுகிறார்கள். இருவரும் மாறுவேடத்திலேயே நீலகிரி எக்ஸ்பிரஸிலும் பயணம் செய்கிறார்கள். மீண்டும் அதேபோல அவசரமாக அந்த பெண் வந்து அவர்கள் கம்பார்ட்மெண்டில் ஏறி மாறுவேடத்தில் இருக்கும் ஜெய்சங்கரை மயக்கி மரக்காணத்தில் ஓட்டலில் சாப்பிட அழைக்கிறாள். அவரும் சரி என்று சொல்ல ஹோட்டலுக்கு செல்கிறார்கள். ரயில் கிளம்பும் சமயத்தில் அந்த பெண் தப்பி ஓட முயல அவளை பிடித்து விடுகிறார். பிறகுதான் தெரிகிறது அது வேறு யாரும் அல்ல, ஜெய்சங்கரின் முன்னாள் காதலி என்பது. சோவை காப்பாற்றும் படி சொல்லிவிட்டு விஷம் சாப்பிட்டு ஜெய்சங்கரின் மடியிலேயே இறந்து போகிறார். சோவை கொல்லவரும் அசோகனை தடுக்க சரியான நேரத்தில் ரயிலில் ஏறிவிடுகிறார் ஜெய்சங்கர். இந்த கொள்ளை கும்பல் அனைத்திற்கும் தலைவன் ஹோட்டல் மேனேஜர் என தெரிய வந்து படம் முடிகிறது.